திருச்சியில் நடைபெற்ற சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற பேரணியாக சென்றனர். இன்றைய சமூகத்தை முற்றிலுமாக சீரழிக்கும் போதைப் பொருளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் மற்றும் போதையில்லா சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆண்டுதோறும் ஜூன் 26ஆம் தேதியன்று சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலை தடுக்கும் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் திருச்சியில் இன்று உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குடிபோதை மறுவாழ்வு மையம், மதுவிலக்கு அமலாக்கத்துறை, காஜாமலை மகளிர் மன்றம் இணைந்து சர்வதேச போதை ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணியை இன்று நடத்தியது. முன்னதாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தலைமையில் அரசு அலுவலர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள், கல்லூரி மாணவர்கள் அனைவரும் போதையில்லா திருச்சியை உருவாக்கவும், போதைப் பொருளை ஒழிக்கவும் பாடுபடுவோம் எனவும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளிகளில் நடத்தப்பட்ட கட்டுரை மற்றும் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், சான்றிதழ்களை வழங்கி பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று மேஜர் சரவணன் ஸ்தூபியில் இருந்து பேரணியாக புறப்பட்டு மத்திய பேருந்து நிலையம், பாரதியார் சாலை வழியாக ஜங்ஷன் ரயில் நிலையம் வரை சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஊர்வல வருகின்றோ ஒளிப்படத்தோ ஒளித்திடவே உணவாய் வருகின்றோ உலகினை விட்டு விரட்டிடவே போதையனும் விசுக்கிறையே உலகினை விட்டு விரட்டிடவே இன்னும் எடுத்துட்டீங்களா? ராலி நடக்கும்போது
சார் சார் போதையின் பாதையை தவிர்த்து போதையின் பாதையை தவிர்த்து போதையின் பாதையை நடந்தது போதையின் பாதை நடந்தது உடல் மயங்கும் போதை தீது உடல் மயங்கும் போதை தீது உடல் மயங்கும் போதை தீது உடல் மயங்கும் போதை தீது உயிர் வதைக்கும் போதை தீது உயிர் வதைக்கும் போதை தீது உயிர் வதைக்கும் போதை தீது உயிர் வதைக்கும்